இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினத்திலும் நாம் 8வது பாடத்தை நாம் படிக்க இருக்கிறோம். நமக்கு கொடுக்கப்பட்ட மனன வசனம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லூக்காவின் புத்தகம் 4வது அதிகாரம் முதல் 2 வசனங்கள். இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டு 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். அந்த நாட்களில் அவர் ஒன்றும் புசியாதிருந்தார். அந்த நாட்கள் முடிந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட மனன வசனம். நம் பாடத்திற்கு கடந்து செல்வதற்கு முன்பாக நம் தலைகளை தாழ்த்தி சிறு ஜெபத்தை ஏறெடுப்போம். அன்புள்ள இயேசுப்பா, இந்த அருமையான வேலை கொடுத்த தயவிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இதோ இந்த வேலையிலையும் கூட கர்த்தாவே நாங்கள் படிக்க போகிறோம். என் தேவன் பாடத்தை படிக்கும் பொழுது உம்முடைய தெய்வீகக்காரம் எங்களை வழிநடத்தணும். இந்த வாலிப பிராயத்தில் நாங்கள் எந்த விதமாய் நாங்கள் நடக்க வேண்டும்னு சொல்லி எங்களுக்கு நடக்கிற வழியை எங்களுக்கு காண்பித்து தரணுங்கிறதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் வழியை ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். இன்றைய தினத்திலும் நம் பாடம் 8 இட் இஸ் ரிட்டன் என்ற தலைப்பின் கீழாக நம்ம படிக்க போகிறோம். என்று எழுதி இருக்கிறதே என்ற தலைப்பின் கீழாக நம்ம படிக்க இருக்கிறோம். நமக்கு கொடுக்கப்பட்ட தியான பகுதி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லூக்காவின் புத்தகம் 4வது அதிகாரத்தில் 1 to 13 வசனங்கள் நமக்கு தியான பகுதியாக கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த பகுதியில் என்ன கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத தியானிக்கிறதுக்கு முன்பாக நான் ஒரு சின்ன கதையோட ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு மேனேஜரும் 2 தொழிலாளிகளும் வெளியில் வேலை விஷயமா வெளியில் சென்றிருந்தாங்க. அவங்க சாப்பிட்டு அதற்கப்புறம் கொஞ்சம் சிறிது நேரம் அவர்களுடைய காரியங்களை எல்லாம் குறித்து பேசிக்கொண்டிருந்து ஒரு புல்வெளியில் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தாங்க. அப்பொழுது ஒரு தேவதை முன் தோன்றி இந்த 3 பேருக்கு முன்பாக உங்களுக்கு என்ன வர வேணுமோ கேளுங்க, நான் உங்களுக்கு உடனே தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவதை சொல்லிச்சு. உடனே இந்த 2 வேலையாட்களும் முதலாளியை பேச விடாம இந்த 2 வேலையாட்களும் முண்டி எடுத்துக்கொண்டு நான் தான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு 2 வேலையாட்களும் சண்டை போட்டுக்கொண்டு அதுல முதல்ல ஒரு ஆளு, எனக்கு தேவதையே, எனக்கு சுவிட்சர்லாந்தில் பெரிய இடத்துல நான் ஒர்க் பண்ணணும், எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல, இந்த மாதிரி இடத்துல இல்லாமல் எனக்கு சுவிட்சர்லாந்து என்னை கூட்டிகிட்டு போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். உடனே அடுத்த செகண்டே அவனுக்கு அந்த வரம் கொடுக்கப்பட்டுச்சு. 2வது ஆள், எனக்கும் ஒரு நல்ல பெரிய வரம் வேணும், எனக்கு இந்த சின்ன கம்பெனிலெலாம் எனக்கு வேலை செய்ய வேண்டாம், எனக்கு இந்த உலகத்திலேயே பெரிய கம்பெனியில் பெரிய மேனேஜர் வேலை செய்கிற அளவுக்கு எனக்கு போஸ்டிங் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 2வது தொழிலாளியும் கேட்டான். அதே போல் அந்த தேவதை அந்த உலகத்திலேயே பெரிய கம்பெனியில் பெரிய மேனேஜராக இருக்கும்படி வரன் கொடுக்கப்பட்டாயிற்று. அதுக்கப்புறம் அந்த முதலாளி பொறுமையாக உங்களுக்கு என்ன வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவதை கேட்கும்போது அந்த முதலாளி பொறுமையாக, எனக்கு எந்த ஒரு வரமும் வேண்டாம், ஆனால் இப்போ முதல்ல இந்த 2 தொழிலாளியும் என் பக்கத்தில் இங்கே இருக்கணும், அதுதான் எனக்கு கொடுக்க வேண்டிய வரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவதை கிட்ட கேட்டாங்க. உடனே அந்த தேவதையும் அந்த வேண்டுகோளுக்கு இணங்க சுவிட்சர்லாந்தில் இருந்த ஒருத்தனையும் அந்த பெரிய கம்பெனியில் இருந்த ஒருத்தனையும் உடனே கூட்டி கொண்டு பழைய நிலைமைக்கே என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த முதலாளியின் பக்கத்திலேயே இருக்கிறதுக்கு தேவதை அந்த முதலாளிக்கு வரன் கொடுத்தாரு. என்னங்க பார்க்குறீங்களா? இதே போல தான் முதலாளியை எப்பொழுதுமே நாம் ஒரு விஷயம் கற்றுக்கொள்ளணும். முதலாளியை எப்போதுமே பேச விடணும். தொழிலாளிகள் பேசும்போது இந்த நிலைமைக்கு தான் ஆளாவாங்க. இன்றைய தினத்திலும் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்னென்னா, நம்ம முதலாளி யார்? நம்மளுடைய சரீரத்தின் முதலாளி யார்? இயேசு கிறிஸ்து தான். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம்மளுடைய முதலாளியாகிய இயேசு கிறிஸ்துவை பேச விடும்போது அந்த பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறதான் இந்த கதையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம். இந்த பாடத்தோட இந்த தியான பகுதிக்குள்ளாக நம்ம கடந்து செல்வோம். இந்த லூக்காவின் 4வது அதிகாரத்திலையும் நமக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்ல வருகிறார் அப்படிங்கிறத இன்றைய தினத்தில் நம்ம பார்க்கலாம். இயேசு ஞானஸ்தானம் பெற்ற பிறகு தேவ ஆவியானவர்னால வனாந்தரத்திற்கு கூட்டி கொண்டு போகப்பட்டார். அப்பொழுது 40 நாள் உபவாசம் இருந்தார். இந்த 40 நாளும் என்ன பண்ணப்பட்டார் அப்படின்னா, சாத்தானால் சோதிக்கப்பட்டார். இந்த சோதிக்கப்பட்ட அனுபவங்கள் தான் லூக்காவின் 4வது அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. 3 முக்கியமான சோதனைகளை தேவன் சந்திச்சார். அதில் முதல் சோதனை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா,
40 நாள் பசி உபவாசம் இருந்த பிறகு ரொம்ப ஆண்டவருக்கு பசி ஆயிடுச்சு. அதனால் இந்த பலகீனத்தை அறிந்த சாத்தான் அதை யூஸ் பண்ணிக்கிட்டு உடனே இயேசு கிறிஸ்து கிட்ட அருகில் சென்று பிசாசு ஆண்டவரை நோக்கி, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பமாகும்படிக்கு சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே ஏசப்பாவும், மனுஷன் அப்பத்தினால மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கும் ஒவ்வொரு வார்த்தையிலையும் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. ரெண்டாவது சோதனை, தேவன் சந்திச்ச ரெண்டாவது சோதனை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த வனாந்தரத்துல ஒரு உயர்ந்த மலையின் மீது இந்த சாத்தானானவன் இயேசு கிறிஸ்துவை கூட்டி கொண்டு போய் ஒரு நிமிஷத்துல இந்த உலகம் எங்கும் அவருடைய எல்லா காரியங்களையும், உலகத்துல இருக்கிற எல்லா காரியங்களையும் காண்பித்து, எனக்கு தான் இது எல்லாமே சொந்தம், நீ என்னை பணிந்து கொண்டேன்னா இது எல்லாமே உனக்கு நான் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாத்தானானவன் இயேசு கிறிஸ்து கிட்ட கேட்குறாரு. உடனே ஆண்டவரும், அப்பாலே போ சாத்தானே, தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே அப்படின்னு சொல்லி தேவ வார்த்தையினால அந்த ரெண்டாவது சோதனையும் செய்தாரு. மூன்றாவதாக என்ன சோதனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எருசலேமில் இருக்கிற தேவாலயத்தின் உப்பரிகையின் மேல இயேசு கிறிஸ்துவை கூட்டி கொண்டு போயிட்டு, நீ தேவனுடைய குமாரனே ஆனா இங்கே இருந்தே தாழ குதியும், ஏன்னா வேதவசனம் கூட இப்படியாக சொல்கிறதே, உன்னை காக்கும்படி தூதர்களுக்கு ஆண்டவர் கட்டளை இடுவார்ல, உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு வேதவசனமே சொல்லுதில்ல, அதனால நீ தாராளமா நீ குதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாத்தானானவன் அந்த உந்துதலை இயேசுப்பாவுக்கு கொடுக்குறாங்க. ஆனா அந்த உடனே ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, தேவ வசனத்தை எடுத்துக்காட்டு, கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக அப்படின்னும் எழுதி இருக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனத்தை கொண்டு இந்த மூன்றாவது சோதனையும் ஜெயிக்கிறாரு. இந்த லூக்காவின் 4வது அதிகாரத்துல இந்த தியான பகுதி நம்ம தியானித்தோம். இதுல இருந்து நாம கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள் என்ன அப்படிங்கிறத இன்றைய தினத்திலே நம்ம பார்ப்போம். தேவன் சந்தித்த 3 சோதனையிலையும் ஒரு விஷயம் ஒன்றுபட்டிருப்பதை நம்மளால பார்க்க முடியும். என்ன? 3 சோதனைகளையும் தேவ வார்த்தையினால அந்த சோதனையை மேற்கொண்டார் அப்படிங்கிறது நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது. இன்றைய தினத்திலும் தேவன் சந்தித்த முதல் சோதனையிலிருந்து நம்ம பாடத்தை கற்றுக்கொள்வோம். முதல் சோதனை என்ன? தேவன் 40 நாட்களுக்கு பிறகு பசியாய் இருந்தார் அப்படிங்கிற அந்த பலகீனத்தை அறிஞ்சு சாத்தானவன் அந்த பலகீனத்தை யூஸ் பண்ணிக்க ஆரம்பிச்சான். இன்றைய தினத்திலும் வாலிப பிராயத்துல நாமளும் அப்படிதான். முதல்ல ஆண்டவர் சந்தித்த சோதனைனா உணவின் மீதான அந்த இச்சையை ஜெயம் கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். இன்றைய தினத்திலேயோ வாலிப பிள்ளைகளாகிய நம்மளும் உணவின் மீதாக இச்சை கொண்டிருக்கிறோம். என்னதான் வீட்டில் ஹெல்த்தியாக ரொம்ப டேஸ்டியாக சமைச்சாலும் வாலிப பிராயத்தில் நமக்கு வெளியில் போய் சாப்பிடணும் அப்படிங்கிறது தான் நமக்கு அந்த இச்சைங்கிற அந்த அனுபவம் நமக்கு வருகிறது. நமக்கு வெளியில் போய் ஜங்க் ஃபுட்டு, நூடுல்ஸுன்னு சொல்லிட்டு அநேக உடலுக்கு கெடுதி வரக்கூடிய உணவுகளை தான் நம்ம சாப்பிட்றோம். ஆனால் நம்மை அறியாமையே இது சாத்தான் தான் இந்த எண்ணத்தை கொண்டு வருகிறான் அப்படிங்கிறத அறியாமையே நம்ம அந்த உணவின் மீது இச்சையை கொண்டுகிறோம். உணவின் மீது மட்டுமா இச்சை அப்படின்னு பார்த்தா பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சரி, பெண்களுக்காக இருந்தாலும் சரி ஆண்களுக்காக இருந்தாலும் சரி, ஆடைகளின் மீதும் கூட இச்சை. என்னன்னா இன்னைக்கு நமக்கு தேவைக்கு மீறியும் இன்னைக்கு ட்ரெஸ் இருந்தால் கூட நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன், காலேஜ்லேயோ ஸ்கூல்லையோ ஏதாவது ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா நான் நியூ ட்ரெஸ் தான் வாங்குவேன்னு சொல்லிட்டு நம்ம பேரண்ட்ஸை கஷ்டப்படுத்துகிறோம். இந்த வாலிப பிராயத்தில் நம்ம சற்று யோசிப்போம். நம்ம ஆண்டவர் முதல்ல சந்தித்த சோதனை உணவின் மீதான இச்சை. அந்த சோதனையை வசனத்தின் மூலியமா ஜெயித்தாரு. இன்றைய தினத்திலையும் நம்மளுடைய வாலிப பிராயத்திலையும் நம்ம என்ன பண்ணுகிறோம் அப்படின்னா, நம்ம இது சாத்தான் தான் கொண்டு வருகிறான் அப்படிங்கிறத தெரியாமையே நம்ம என்ன பண்ணுகிறோம் அப்படின்னா, அந்த சோதனைக்கு விருப்பத்தை, அந்த இச்சைக்கு நம்ம விருப்பத்தை காட்டுகிறோம், சாத்தானுக்கு செவி கொடுக்கிறோம். என்னங்க, இன்றைய தினத்திலே உங்களுடைய வாழ்க்கையிலையும் இந்த சோதனையை சந்திச்சு கொண்டு இருக்கிறீங்களா? தேவன் என்ன பண்ணாரு? வசனத்தின் மூலியமா ஜெயித்தாரு. இன்றைய தினத்துல நீங்களும் அந்த உணவின் மீதான இச்சை, ஆடையின் மீதான இச்சையை
தேவ வசனத்தின் மூலியமா சந்திக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறீங்களா? ஆமா, தேவனை போல சந்திப்போம். இரண்டாவது சோதனை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷத்துல சாத்தானானவன் ஏசப்பாக்கு இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து இச்சைகளையும் காண்பித்து என்னை பணிந்து கொள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். நம்மளும் இன்றைய தினத்திலும் வாலிப பிராயத்துல ஒரு செகண்ட்ல இந்த வாலிப பிராயத்தை மோசம் பண்ணக்கூடிய அனைத்து இச்சைகளையும் நமக்கு காண்பிக்கிறான். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மொபைல் தான். இன்னைக்கு மொபைல் இல்லாமல் வாலிப பிள்ளைகள் இல்லவே இல்லை. மொபைலில் வேண்டாத காரியங்களை நமக்கு முன்பாக காண்பித்து இன்றைய தினத்தில் நேரங்களை நம்ம கழித்து கொண்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். இன்றைய காலையிலையும் கூட நான் ஒரு புத்தகத்தை வாசித்தேன். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு கொடுக்கப்பட்ட நேரம், வேலை, தசமபாகம், தாளந்து, இதில் எல்லாத்துலேயும் நம்ம தேவனுக்கு கணக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாசித்தேன். ஆமாங்க, இன்றைய தினத்தில் நம்மளுடைய வாலிப பிராயங்கிறது மிகவும் பொக்கிஷமான டைம். இந்த நேரத்தை நம்ம எவ்வாறாக கழித்து கொண்டு இருக்கிறோம்? மொபைல்லையும் இன்டர்நெட்லேயும் நம்ம கழித்து கொண்டு இருக்கிறோமா? அல்லது நம்ம தேவனுடைய வார்த்தையில் இசைந்து நம்ம கழித்து கொண்டு இருக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம சற்று சிந்தித்து பார்ப்போம். தேவன் அந்த உலகத்தின் இச்சைகளை வெறுத்து தேவ வசனத்தினால அந்த சோதனையை ஜெயித்தாரு. இன்றைக்கு மொபைலுங்கிற உலகத்தை நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா தேவனை போல தேவ வசனத்தை சார்ந்து இருக்கும்போது நம்மனாலையும் அந்த சோதனைகளை ஜெயிக்க முடியும். அந்த சோதனை மட்டுமா அப்படின்னா இன்னும் நிறைய இச்சைகள், நமக்கு பாவங்கள் இருக்கிறது. என்ன அப்படின்னா, இன்னைக்கு ஸ்கூல்லையும் காலேஜ்லேயும் டெஸ்ட் வச்சா டீச்சர்ஸை ஏமாத்துறது, பேரண்ட்ஸை சீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இதெல்லாம் சாதாரண விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை அறியாமே என்ன பண்ணுறோம் அப்படின்னா பாவங்களை செய்து கொண்டு இருக்கிறோம். தேவ வசனத்தின் மூலயமா அந்த சோதனையை ஜெயித்தார். இன்றைய தினத்திலும் நாமளும் அந்த சோதனைகளை தேவ வசனத்தின் மூலயமா நம்ம ஜெயிப்போம். மூன்றாவது சோதனை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வாலிப பிராயத்தில் மிகவும் கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மூணாவது சாத்தான் என்ன சொன்னா அப்படின்னா, நீ கீழே குச்சின்னா வேதவசனம் கூட இப்படியாக சொல்கிறதே, உங்க பாதம் கல்லில் இடராதபடிக்கு தூதர்கள் காத்து கொண்டு போவாருன்னு சொல்லி வேதவசனம் சொல்லுதில்ல அப்படின்னு சொல்லிட்டு சாத்தானானவன் சொல்லுவான். ஆமாங்க, இன்றைய தினத்திலும் ஒளியின் தூதனை போல சாத்தான் தன்னுடைய வேஷத்தை தரித்து கொண்டிருக்கிறான்னு பார்க்குறோம். வேத வசனத்தை போல இன்னைக்கு சாத்தானுடைய தூதனானவனும் ஒளியின் வேஷத்தை தரித்து கொண்டிருக்கிறான். வாலிப பிராயத்தில் இதுவா அதுவா அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தில் இருக்கும் பொழுது நமக்கு கெட்ட ஆலோசனைகளை நல்ல ஆலோசனைகளை போலவே வழிநடத்தக்கூடிய அந்த யோசனைகளை சாத்தானானவன் தருவான். ஏன்னா சாத்தானும் ஒளியின் தூதனின் வேஷத்தை தரித்து கொண்டு இருக்கிறான். வசனத்தையே யூஸ் பண்ணி இயேசுப்பா கிட்ட பேசினதை நம்மளால பார்க்க முடியும். இன்றைய தினத்திலும் நம்மளுடைய வாலிப பிராயங்கிறது மிகவும் பொக்கிஷமான பொன்னான நேரமா இருக்கிறது. நம்ம தேவ வசனத்தை திருத்து பார்க்கிறவர்களாய், ஆராய்ந்து பார்க்கிறவர்களாக நம்ம இருக்கணும். ஏன்னா ஒளியின் தூதனை வேஷத்தை தரித்து கொண்டு கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலான்னு சொல்லிட்டு வகை தேடி இருக்கிற அந்த சாத்தானுக்கு வசனத்தை சார்ந்து தேவனை போல நம்மளும் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த சோதனை ஜெயிக்கிறவர்களாக இருக்கணும். என்னங்க, ஏசப்பா இந்த 3 சோதனைகளையும் இந்த தேவ வசனத்தின் மூலியமா ஜெயித்தாரு. இன்றைய தினத்துல நீங்க இந்த வாலிப பிராயத்துல நீங்க மேற்கொள்கிற ஒவ்வொரு காரியங்களும் நீங்க எவ்வாறாக ஜெயிக்கிறீங்க? இயேசு கிறிஸ்துவின் நாமம் உங்களுக்கு பலத்த துருகமா இருக்கும். நீதிமொழிகள் 18:10 கூட நம்ம வாசிக்கிறோம், கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைய தினத்துல நீங்க உங்களுக்கு பிரச்சனைன்னு வரும்போது பிரச்சனையை பார்க்காம நான் இதை சரி செய்வேன்னு சொல்லிட்டு தன்னுடைய சுயத்தை அதில் எடுத்துக்கொள்ளாம கர்த்தருடைய நாமம் இதில் இடைப்படட்டும், கர்த்தருடைய வசனம் இதில் இடைப்படட்டும் சொல்லிட்டு கர்த்தருடைய நாமத்தையும் கர்த்தருடைய வசனத்தையும் சார்ந்து இயேசு கிறிஸ்துவை போல நம்ம இந்த பிரச்சனைகளை மேற்கொள்ள தேவன் உங்களுக்கு கிருபை செய்வார். என்னங்க, நீங்களும் ஆயத்தமா இருக்கிறீங்களா? இயேசுப்பா போல பிரச்சனைகளை சந்திப்போம், ஜெயத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். இப்பொழுதும் கூட இந்த கேட்கப்பட்ட இந்த செய்திக்கு ஒப்பு கொடுக்கும் வண்ணமாக நம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்புள்ள இயேசப்பா, இந்த அருமையான வேலை கொடுத்த தயவிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிற ராஜா. நாங்கள் இந்த வாலிப பிராயத்திலையும் கூட உண்மை போல வசனத்தை சார்ந்து பிரச்சனைகளை மேற்கொள்ள தேவன் எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென்.